பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். ஈசா மையத்தில் சோதனை நடைபெற்றது. அது தொடர்பான கேஸ் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு இருந்துச்சு. பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. நாளைக்கு அதோடைய விசாரணை நடக்கிற சமயத்தில் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு அந்த விசாரணைக்கு தடை வாங்கியிருக்காங்க. மேலும் போலீஸாரோ இல்லை இராணுவத்தையோ இந்த மாதிரி விஷயத்தில் அனுமதிக்க முடியாது அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்காங்க. அவர் அந்த தந்தை மனு தாக்கல் பண்ணியிருந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவே ஏற்புடையதல்ல அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரொம்ப வினோதமாக இருக்கும். ஒரு பெற்றோர் கடந்த 8-9 ஆண்டுகளாக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. தன் ரெண்டு மகள்களையும் ஒரு ஆசிரமம் அபகரித்து வைத்திருக்கிறது அப்படின்னு வழக்கு போட்டு அவங்க அந்த குழந்தைகளை பார்க்க கூட முடியாமல், இன்னைக்கெல்லாம் அவங்க வயசாயிடுச்சு, தொடர்ச்சியாக அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க கிராமத்து வாசிகள் கிடையாது. எந்த விதமான சட்ட வசதியையும் அணுக முடியாத அளவுக்கான கிராமத்து வசதிகள் ஆள்கள் கிடையாது. கோயம்புத்தூருடைய அக்ரி காலேஜ் ப்ரொஃபஸருடைய பொண்ணு. ரைட். மிஸ்டர் காமராஜ் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூருடைய அக்ரி காலேஜ் ப்ரொஃபஸர். அவங்க மனைவி நல்லா படித்தவங்க. இவங்க அந்த வெள்ளையங்கிரி மலை பகுதியில் இருக்கக்கூடிய மலை கிராமங்களில் ஒரு என்ஜிஓ வச்சு அவங்க மனைவி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய மகள்களை, ஒரு மகள் கல்யாணம் பண்ணி லண்டனுக்கு கொடுக்கப்பட்ட மகள் விவாகரத்து பண்ணிட்டு ஆசிரமத்தில் சேர்றாங்க. இன்னொரு பொண்ணு சேர்ந்துட்டாங்க. உள்ள மொட்டை அடித்து காவி உடுத்தப்பட்டு அவங்க இருக்காங்க. அவங்க தன் மகள்களை சந்திக்கணும், தன் மகள்களை சரிவர சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. எதை கேட்டாலும் என் பொண்ணு அழுகிறாங்க. அவங்க ஏதோ ஒரு மூளைச்சலவை செய்யப்பட்டு ஒரு கம்ப்ரெஷனில் உள்ளே இருக்காங்க. அவங்க வெளியே வரணும். அவங்கள எங்களுக்கு என் பிள்ளைகளை திருப்பி கொடுங்க அப்படின்னு ஒரு பெரும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை அவங்க அப்பா நடத்துறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஜகியினுடைய ஆசிரமத்துக்குள்ள பல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது குறித்து அவங்க பெற்றோர்களை பேட்டி கொடுக்குறாங்க. அந்த விஷயங்கள்லாம் அவங்க காதுக்கு வரும்போது தன் மகள் ஒரு சேஃப்டியான இடத்துல இல்லை, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ட்ராப் ஆகியிருக்காங்க, அவங்க பல சிக்கல்களில் மாட்டிகிட்டு இருக்காங்களோங்கிற பயத்தில் தான் அவங்க தொடர்ச்சியாக இந்த வழக்கை போட்டு அது இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு ஹைகோர்ட் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் விசாரணை பண்ணி 24 மணி நேரம், இன்னும் 24 மணி நேரம் இருக்குது, வெள்ளிக்கிழமைக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொன்ன அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றத்துக்கு ஓடி போய் ஜக்கி வாசுதேவ் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணுறாரு. இங்கேயே ஒரு சந்தேகம் வருது. நீ யோகியமான ஒரு ஆளாக இருந்தால் காவல்துறை உள்ள பல சந்தேகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல விசாரணை நடத்தும் போது ஏன் அதை தடுக்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு ஓடி போய் தடை வாங்கினீங்க? இது ஒரு பெரிய கேள்வி நமக்கு வருது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும், அதாவது ஆணையும் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. போலீஸ் உள்ள போகக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. அது ஒரு மர்மமான பிரதேசமா இருக்கு அந்த இடம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2017 21 வயசு உள்ள ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அங்க இருக்கக்கூடிய ஒரு தீர்த்த குண்டத்தில் இறந்து போறாரு. அவர் பேர் ரமேஷ். ரெண்டாவது முக்கியமான விஷயம், 2022 ஆந்திராவை சார்ந்த ஒருத்தர் 32 வயசு, அவர் பேர் கொள்ளு ரமணா. அவர் சூசைட் பண்ணி தூக்கில் தொங்குறாரு ஜக்கி ஆசிரமத்துக்குள்ள. 6 மாசம் யோகா பயிற்சிக்கு வந்தவர். அங்கே நிறைய ஸ்லாட் இருக்கு. 1 வார பயிற்சி, 1 மாசம் பயிற்சி, 6 மாசம் பயிற்சி, 1 வருஷம் பயிற்சி, 3 வருஷம் பயிற்சி, நிறைய இருக்கு, பிகினிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். இப்போ அதில் 6 மாச பயிற்சிக்கு போனவர் தூக்கில் தொங்கி இங்கே இறந்துருக்காரு. இத்தோட நிற்குதா? இல்லை. 2023 கடந்த ஆண்டு திருமலை அப்படிங்கிறவர் ஒரு கேஸ் போட்டு என் தம்பி ஆசிரமத்துக்கு போனவன் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான், காணதுக்கு அப்புறம் அப்படின்னு தேடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த தம்பி கிடைக்கல. அந்த கேஸ் சீரியஸ் ஆகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2016 2023 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 6 பேர் மிஸ்ஸிங் ஜக்கி ஆசிரமத்தில் அப்படிங்கிறாங்க. அந்த மிஸ் ஆன நபர்கள் என்ன ஆனாங்கன்னு இது வரைக்கும் சரியா தெரியல. நம்ம கண்ணு முன்னாடியே கடந்த ஆண்டுல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளிவந்துச்சு. ஒரு அம்மா யோகா கிளாஸுக்கு போனாமா, 1 வாரம் பயிற்சிக்கு போன லேடி பாதியிலேயே எந்திரிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது. அதுக்கு பிறகு அந்த அம்மா இறந்து போகிறாங்க. அது என்ன மர்மம் அப்படிங்கிறது தெரில. இது நடக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2024 ஜூன் மாதம் 2 பள்ளி மாணவர்கள், உள்ள இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் கரண்ட் ஷாக் அடித்து செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ள ஒரு வேத பாடசாலை இருக்கு. அந்த வேத பாடசாலைக்கான முறையான அப்ரூவலை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைகிட்ட இருந்து அப்ரூவலே வாங்கலை. ஓகே. அதை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஹைகோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து 2 மாணவர்கள் இறந்துருக்காங்க. ஸோ இப்போ இது மட்டும் இல்லாமல் உள்ள இருந்த டாக்டர் 12 பெண்களை பாலியலா துன்புறுத்தல் செய்திருக்காருன்னு சொல்லி அவரால் போஸ்கோ வழக்கு இருக்கு. இவ்வளவு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இதெல்லாமே ஆசிரமத்துக்கு உள்ள நடக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள். இப்படி பல்வேறு தொடர் வழக்குகள் இருக்கு பார்த்தீங்களா. இந்த எல்லா வழக்குகளுமே கோர்ட்டுக்கு வந்திருக்கு.
விசாரணை நடத்தும் போது ஜட்ஜி வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு, ஏங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல போய் ரைடு பண்ணுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆளு அப்ஸ்காண்ட் ஆகிறாங்க, சூசைட் நடந்திருக்கு, பாலியல் சீண்டல்கள் நடந்திருக்கு, பெண்கள் காணாமக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏன் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது? அப்போ ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ள, அரசியல் அமைப்பை உட்படுத்தப்பட்ட ஜனநாயக நாட்டுக்குள்ள ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அந்த காம்பவுண்டுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லுது அப்படின்னா, இல்லை சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அப்படின்னா, அப்ப என்ன ஒரு நாட்டுக்குள்ள ஒரு தனி ஸ்டேட்டான, அதென்ன வேட்டிகன் சிட்டியான்னு கேட்குறேன். வேட்டிகன் அப்படிங்கிற ஒரு தனி நாடு ரோம்குள்ள இருக்கு, போப்பாண்டவர்களுக்கு இருக்கிற மாதிரி. அது மாதிரி ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்ட மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்படாத பிரதேசமாக ஈசாவை உச்ச நீதிமன்றம் அங்கீகரிக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் நம்ம முன்வைக்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஹிஸ்டரியா அவர் வந்து அவர் மேல அந்த ஆசிரமத்தின் மேல தொடர் குற்றச்சாட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நீங்க வரலாற்று ரீதியாகவே பாத்தீங்க அப்படின்னா, இது உள்ள நடக்கக்கூடிய சிக்கல்கள் ஒண்ணு. அங்கு கட்டடங்கள் கட்டப்பட்டதே மிகப்பெரிய முறைகேடுகள் அப்படிங்கிறது ஒரு தனி ஏரியாவாக தொடர்ச்சியாக கடந்த 15 ஆண்டுகளாக பல சமூக செயல்பாட்டாளர்கள், பல அமைப்புகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, மக்கள் பண்ணியிருக்காங்க, பழங்குடியின மக்கள் பண்ணியிருக்காங்க, விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக நடக்குது. நீங்க இந்த பேரண்ட்ஸ் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது, என் பொண்ணுங்க 2 பேருமே எம்டெக் நல்லா படிச்ச இன்ஜினியரிங் படிச்ச பொண்ணு, ஒரு பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல படிச்ச பொண்ணு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பொண்ணோட நகையெல்லாம் காணாமல் போகுது. வார்டன் வந்து என்கொயரி பண்ணுறாங்க, எப்படிமா நகையெல்லாம் காணாமல் போகுது, இப்படி காணாமல் போயிடுச்சு, சரிவா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வேண்டாம்னு அந்த பொண்ணு அழுகுது. அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்கிறாங்க, யார், இந்த காமராஜ் அக்ரி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், அவரும் அக்ரி யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல் வார்டனாக இருக்கார். அவர் அங்கே போய் கேட்குறாரு, பார்க்குறாரு, அந்த பொண்ணு சொல்லும்போது சொல்லுது, இல்லைப்பா காணாமல் போயிடுச்சுப்பா, நான் வந்து படிக்கணும்ப்பா, என்ன இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அங்கெல்லாம் கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் நிற்க வச்சிடாதீங்க பார்க்கும்போது ஒரு அப்பாவாக நகை போனால் போயிட்டு போகுது, புள்ள பத்திரமா இருக்கணும் தான் எல்லாம் நடப்பாங்க. பிற்பாடு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா வீட்டில் இருக்க நகையும் காணாம போகுது. இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 பவுனுக்கு மேலே நகை எடுத்துக்கொண்டு ஜக்கி ஆசிரமத்துக்கு அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. இது குறித்து கேட்டால் அந்த பொண்ணுங்க அழுகுறாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆசிரமத்தோடு நெருங்கி உள்ளே போயிடுறாங்க. அவங்க பெற்றோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பெண்ணை மூளைச்செலவு செஞ்சுட்டாங்க, ஏதாவது ஒரு வகையில் என் பொண்ணுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஒரு மனதளவில் ஒரு ஊக்க மருந்துகள் கொடுத்து அவங்கள வந்து ஒரு 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 சூழலுக்குள்ள அடைக்க பார்க்குறாங்க, அதுக்கு இந்த குழந்தைகள் வந்து பலியாயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேபியஸ் கார்பஸ் மனுவை ஏற்றுக்காத்துக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து உள்ளே போகும்போது 24 வயசுல 27 வயசுல தான் உள்ளே போகிறாங்க, அவங்க ஒரு அடல்ட்டு, அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கும், அந்த சமயத்தில் தானே அவங்க உள்ளே போகிறாங்க, இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அது ரொம்ப வினோதமாக இருக்கு. அடல்ட்டு மெச்சூர்டு உள்ளே போகிறாங்க, சரி ஏன் போலீஸ் உள்ள போய் அவங்க விசாரிக்கிறது என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஒரு அடல்ட்டை தானே விசாரிக்க போகிறாங்க, அவங்க விருப்பப்பட்டு தான் உள்ள போயிருக்காங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. விருப்பப்பட்டு போனவங்கள் குறித்து ஏன் விசாரணை நடத்துவதற்கு காவல்துறைக்கு அனுமதி இல்லை? அந்த கேள்வி வருது இல்ல. அப்போ விருப்பப்பட்டு போனவங்களை விசாரிக்க கூடாதா? அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சூழல், இது ஒரு ட்ரக் அடிக்ஷன் சென்டர் மாதிரி தான். ஒரு பழக்கத்துக்குள்ள ஒரு சூழலுக்குள்ள மாட்டிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். வெளியே கொண்டு வந்து அவங்க நிதானப்படும் போது தான் சில விஷயங்களை வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து வாங்க முடியும். அந்த பெண்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்காங்க இளமை காலங்கள்லயே அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள வந்து சில ஊக்க மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. பேரையை மாற்றி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. பேரெல்லாம் மாத்திட்டாங்க, பேரை மாத்திட்டாங்க, மொட்டை அடிச்சிட்டாங்க, காவி ஊத்திட்டாங்க. ஜக்கி வாசுதேவ் அவர் பொண்ணுக்கு பல கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்றாரு. பிரபலமான கர்நாடக பாடகர், அவருக்கு மாப்பிள்ளையா வரணும்னு அவர் விருப்பப்படுறாரு. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 100-200 கோடிக்கு மேல அந்த பொண்ணுக்கு சொத்து கொடுத்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்தில் அந்த பொண்ணு படிக்குது. இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஆடல் கலைகளை அந்த பொண்ணு கத்துக்குது. எல்லா விதமான லௌகீக வாழ்க்கையிலையும் கொண்டாட்டத்தும் அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்படுது. யாரு? ஜக்கியினுடைய பெண்ணுக்கு. ஆனா இந்த பெண்ணுக்கு துறவரம் கொடுக்கப்படுது. ஏன் துறவரம் கொடுக்கப்படுது? இங்க செத்தாதான் அவனுக்கு மோட்சம் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில மனித பலவீனங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த குழந்தைகள் சின்ன வயசுல இருந்தே ஒரு கல்லூரி படிக்கிற காலத்துல இருந்து பிரைம் வாஷ் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த இளமை காலங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கா இருக்கக்கூடிய காலங்கள். இந்த காலத்துல எல்லாருமே எல்லா விஷயத்துல ஆக்டிவா போவாங்க. அது பாசிட்டிவாகவும் போகும், நெகட்டிவாகவும் போகும். இது மாதிரி ஆசிரமங்கள்ல போய் மாட்டிக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய இருக்காங்க. புரட்சிகர இயக்கங்கள்ல, பகுத்தறிவு இயக்கங்கள்ல, சமூகத்தின் மீது அக்கறை உள்ள இயக்கங்கள்ல, சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல நாமளும் இளமை காலங்களில் பயணிக்கிறோம். அது ஒரு வகையான ஒரு அற்புதமான வாழ்க்கை. இது மாதிரி ஆன்மீகத்துக்குள்ள போய் ஒரு குரு மடங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு, மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு மடங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம அந்த நிர்வாகத்தோட நெருங்கி போனதுக்கு பிறகு, அங்க இருக்கக்கூடிய பல ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு வெளியே வர முடியாம சிக்கல்ல மாட்டிக்கிறதுங்கிறது ஒரு வகை. இப்ப நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் சொல்லுது 18 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு. 18 வயசு ஆயிருந்தா அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி எதன் அடிப்படையில் சொல்றாரு?
சட்டம் சொல்லுது 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு. நாமளும் அதே சட்டத்தை பயன்படுத்தி தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண விரும்புறோம். சட்டத்துக்கு புறம்பா இன்வெஸ்டிகேட் பண்ணல. ஜக்கி ஆசிரமத்துக்குள் காவல்துறையோ இல்ல மாநில அரசாங்கமோ இல்ல ராணுவமோ போகக்கூடாது என்று, ஒரு மடத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்துல சொல்லப்படுதா? இந்தியாவினுடைய நூக் அண்ட் கார்னர்ல எந்த பகுதிகளுக்குள்ள வேணாலும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். சீஃப் செக்ரட்டரியோட ஆபீஸ்ல போய் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அப்படிங்கும் போது ஏன் ஆசிரமத்துக்குள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது? அது என்ன அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான இடமா மாறுது? கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்பாற்பட்ட மடமா எப்படி மாறும்? ஒரு இடம் எப்படி கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்பாற்பட்ட இடமா மாறுது? இதுக்கு நீங்க கான்ஸ்டிடியூஷனை ரெஃபர் பண்ணிக்கிறீங்க, அதுக்கு ஏன் நீங்க ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஸோ இளமை காலங்களில் ஒரு குழந்தைகள் ஏதாவது ஒரு பழக்கத்துல மாட்டிக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். அதுல இருந்து வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. அந்த பெற்றோர்கள் அதை சொல்றாங்க. அந்த பொண்ணுங்க அங்க இருக்கிறது ஆபத்தான ஒரு இடம்னு அவங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆபத்துல இருந்து தன் குழந்தைகள் வெளியே வரணும்னு அவங்க விரும்புறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அவங்க லேடிஸ் வெளியே வந்து 1 வருஷம் 2 வருஷம் பேரண்ட்ஸ் கூட இருந்ததுக்கு பிறகுதான், அவங்களுடைய சேஃப்டி உறுதியானதுக்கு பிறகுதான் அந்த குழந்தைகள் வாயை திறப்பாங்க. அதுக்கு முன்னாடி வாய் திறந்து பேசவே முடியாது, பயப்படுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உளவியலா சில சிக்கல்கள் இருக்கு, ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அதனால உச்சநீதிமன்றம் உண்மையிலேயே இந்த தீர்ப்பு ரொம்ப ரொம்ப தவறாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஹைகோர்ட்டோட தீர்ப்பு சரியானது. இன்னைக்கு மாநில அரசாங்கங்கள் தைரியமா உள்ள போய் போலீஸை இறக்கி விட்டு செக் பண்ணி பல தொடர் சம்பவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தொடர் சம்பவங்கள்ல இன்னொரு விஷயம் ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஜக்கியினுடைய மனைவி மாயமான முறையில் இறந்தார்கள். அது ஒரு பெரிய கதை. ஓகே, அந்த கதை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம 1957 இருந்து வரணும். அவர் வந்து 1957 ஜக்கி பிறக்கிறாரு. அவர் ஒரு BA இங்கிலீஷ் கிராஜுவேட்டு. அவர் ரொம்ப இயல்பா என்ன பண்றாரு அப்படின்னா, எந்த வேலைக்கும் போகாம கோழி பண்ண ஆரம்பிக்கிறாரு. செங்கல் சூளை கட்டி செங்கல் சூளை நடத்துறாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துறாரு. இது மாதிரி தனி பிசினஸா போறாரு, வேலைக்கு போகல. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த பிசினஸ் எல்லாம் பண்றாரு. பிற்பாடு அவர் என்ன சொல்றாரு, சாமுண்டி மலையில உட்கார்ந்து இருக்கும்போது தனக்கு ஏதோ ஒரு ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரிஷி பிரபாகர் அப்படிங்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு ஆசிரமத்துல யோகா கத்துக்கிறாரு. அன்னைக்கே அது புகழ்பெற்ற ஆசிரமம் தான். ரிஷி பிரபாகர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய பாரம்பரிய அந்த யோகா வம்சாவளியிலிருந்து வந்தவர். அவர்கிட்ட போய் யோகா கத்துக்கிறாரு. இன்னும் ரொம்ப தெளிவா சொல்ல போனா, இந்த ரிஷி பிரபாகர் யாருடைய சிஷியரா இருக்காங்க, எந்த மடத்தினுடைய வழித்தோன்றல் அப்படின்னா, மகரிஷி மகேஷ் யோகியினுடைய வழித்தோன்றல். மகரிஷி மகேஷ் யோகி, சுவாமி பிரம்மானந்த சரஸ்வதி, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா சங்கர மடத்தை மையமாக வைத்து உருவான சாமியார்கள். ஓகே, இப்ப இந்த சங்கர மடம் யோகாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இவங்க அத்வைதிகள், ஸ்மார்த்த பிராமணர்கள். இவங்களுக்கும் யோகாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க வேதத்தை நம்பக்கூடியவங்க. பட் ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பௌத்தத்தினுடைய யோக தாக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா, பௌத்த அதை வந்து இவங்க வந்து சைவமே சில நேரத்தில் ஏற்றுக்கும், இந்த வேதாந்திகள் சில நேரத்தில் ஏற்றுக்கிட்டு இந்த யோகாவை கற்றுக்கிட்டு அதை வச்சு நிறையா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதை சொல்லியெல்லாம் கொடுப்பாங்க, அது வழக்கமாக நடக்கும். ஸோ அந்த மரபிலிருந்து வந்த ஒரு முக்கியமான சாமியார் தான் ரிஷி பிரபாகர். இந்த ரிஷி பிரபாகர்கிட்ட யோகா கற்றுக்கிறதுக்காக 1982 அவர் போகிறார். அவர்கிட்ட அவர் யோகா கற்றுக்கிறாரு. அவங்க ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறாங்க, ரிஷி சம்கிருத்தி வித்யா கேந்திரா, சயின்ஸ் ஆஃப் சைலன்ஸ் யோகா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஜக்கி மாதிரியே ஒரு யோகா சென்டர். ஆனால் இந்த அளவுக்கு கார்பரேட் கிடையாது. அவங்களும் வந்து ஒரு இந்த சங்கர மடத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான். சங்கர மடம் 4 இருக்கு. இப்போ நம்ம சிருங்கேரி மடம் தென்னிந்தியாவுக்கு, இப்போ ஒரிசாவில் இருக்கக்கூடியது வந்து வடகிழக்கு அந்த பகுதிக்கு, இப்போ மேற்கு குஜராத்தில் ஒரு சங்கர மடம் இருக்கு, உத்தரகாண்டில் ஒரு சங்கர மடம் இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் சங்கர மடத்தினுடைய ஒரு வாரிசாக தான் அந்த ரிஷி பிரபாகர் எல்லாம் வர்றாரு. அதுல இருந்து வந்தவர் தான் இவர் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு இங்க ஒரு யோகா சென்டர் ஆரம்பிக்கிறதுக்காக அந்த ரிஷி பிரபாகரால் அனுப்பப்படுறாரு. அப்படி அனுப்பப்படும் போது அவர் தனியா வரல, அவர் மனைவியோட வர்றாரு. அவரோட மனைவி அவர் எங்க பாக்குறாருன்னா, இதே ரிஷி பிரபாகருடைய ஆசிரமத்துல யோகா கத்துக்க வந்த ஒரு பெண் தான் விஜி அப்படிங்கக்கூடிய அவங்க மனைவி. அவர் அங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 84 இந்த கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு 90களில் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை தான் அவர் இன்னைக்கு ரொம்ப சீரும் சிறப்புமாக பல கோடி சொத்துள்ள பெண்ணாக இன்னைக்கு கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இவங்க சென்னை வந்து அப்புறம் கோயம்புத்தூர்ல போய் இந்த வெள்ளையங்கிரி மலை அங்க செட்டில் ஆகிறாங்க. அங்க போய் சிறு சிறு நிலத்தை வாங்கி ஒரு ஆசிரமத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இது 90களில் நடக்குது. குறிப்பா 1992 ஈஷா ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. இந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது 92ல். 97ல் அவருடைய மனைவி இறந்துடுறாங்க. அவங்க மனைவி இறக்கும் போது என்ன நடக்குது, அந்த சம்பவம் ரொம்ப முக்கியமானது. ஜக்கி வாசுதேவ் ஃபோன் பண்ணி அவங்க மாமனார்கிட்ட சொல்றாரு, உங்க பொண்ணு இறந்துட்டாங்க, அவரு பாடியை வச்சிருங்க, நான் கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பெங்களூர்ல இருந்து கிளம்பி வர்றாரு. வர்றதுக்குள்ள பாடியை எரிச்சிட்டாங்க. எப்படி என் பொண்ணு இறந்துச்சுன்னு கேட்டா, உங்க பொண்ணு வந்து மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க.
இது உங்களோட பொண்ணோட செயின் தோடு காதில் போட்டிருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஏன் கழட்டிக்கிட்டீங்க? இல்லை மகா சமாதி அடையும் போது உடலை விட்டு வெளியே போகும்போது இது மாதிரி மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்களே தான் கழட்டி வச்சிட்டாங்க. கழட்டி வச்சுட்டு தியானம் பண்ணாங்க, மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க, அவருடைய உடம்பை நாங்கள் எரிச்சிட்டோம். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நாம் ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே ஒரு லா அண்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது. ஒருத்தன் ஒரு வீட்டில் இறந்து போகிறானோ இல்லை ஒரு தோட்டத்தில் இறந்து போனாலும் ஒரு ஆசிரமத்துக்குள்ளே இறந்து போனாலும் அவனுடைய உடம்பை உடற்கூறாய்வு செய்யப்படணும். எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது ஃபைல் ஆகணுமா இல்லையா? மகா சமாதினா நம்ம வந்து லா அண்ட் ஆர்டர்ல வந்து ஃபைல் பண்ண முடியும். அப்படி ஒரு டெத்து வந்து சயின்ஸ்ல இது வரைக்கும் ப்ரூவெல்லாம் ஆகலை. சயின்ஸ்ல அப்படி ஒரு டெத்தை வந்து இது வரைக்கும் ப்ரூவெல்லாம் ஆகலை. ஒருத்தன் இறந்துட்டான், அது சூசைடா இருந்துச்சுன்னா லா அண்ட் ஆர்டர் படி அது கிரைம். மர்டரா இருந்தா அது மிகப்பெரிய கிரைம். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய மரணம் ஒரு மர்மமான விஷயம். அவங்க எப்படி இறந்தாங்க, முதல்ல இவங்க கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் என்ன, மகா சமாதிக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது, அவங்க உடம்பு வந்து உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கா, அந்த அறிக்கை எங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இது எல்லாமே அவங்க அப்பாவுக்கு அந்த சந்தேகம் வந்து அவர் வந்து பெங்களூர்ல வழக்கு பதிவு வராது. ரைட், என் பொண்ணுடைய மரணத்துல ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு ஜக்கி வாசுதேவ் மேல வழக்கு பதிகிறாரு. அந்த வழக்கு ஏறத்தாழ 2-3 ஆண்டுகள் நடந்து 1999-2000 அந்த வழக்கு ஊத்தி மூடப்படுகிறது. இப்ப எப்படி நடக்குது பாத்தீங்களா? அது மாதிரி அப்பவே ஜக்கி வாசுதேவ் மீதான வழக்கு வந்து மூடப்படுது. அவங்க மனைவி இறந்ததுக்கு பிறகு ஜக்கி வாசுதேவனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வேகமா நடக்குது. 97 அவங்க மனைவி இறக்குறாங்க. 99 அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிங்கத்தை கட்டுறாரு. அதான் ரொம்ப 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 ஃபேமஸான லிங்கம். அதுல தான் ஜக்கி வாசுதேவ் தமிழ்நாடு முழுக்க ஒரு காமன் ஆடியன்ஸ்ட ரொம்ப ஃபேமஸா மாறுறாரு. ஒரு எப்படின்னா ஒரு கமர்ஷியல் ஹீரோவா மாறுறாரு. அது வரைக்கும் அவர் கமர்ஷியல் ஹீரோ கிடையாது. அவருடைய மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் மாதிரி ஒரு பம்பர் பரிசா மாறுது. அவர் கிட்டத்தட்ட 99 இந்த அரவிந்தோ ஆசிரமா பாண்டிச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோவில் ஒரு டூம் மாதிரி இருக்கும். அந்த டூம் மாதிரி அங்கே ஒரு டூம் செட்டப் போட்டு அதுக்குள்ள ஒரு லிங்கம் வைக்கிறாரு. அது ஒரு மெர்க்குரியில செய்யப்பட்ட லிங்கம் அப்படிங்கிறாரு. இந்த லிங்கம் 99 வைக்கப்படுது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க மனைவி இறக்குறாங்க. நீங்க இந்த 99க்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவனுடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும். ஆனந்த விகடன்ல அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஒரு தொடர் எழுதியிருப்பார். அவர் தமிழ்நாடு முழுக்க வாசகர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அவர் ஒரு முக்கியமான ஆளுங்கிற ப்ரொஜெக்ஷனை உருவாக்குனது விகடன். இது ஒண்ணு நடக்குது. விஜய் டிவியில பாத்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு தனி ஸ்லாட் ஒதுக்கி ஒரு ஷோ நடத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள் அவரோடு நேரடியாக உட்கார்ந்து அவரை கேள்வி கேட்கலாம்னு ஒரு ப்ரோக்ராமை செட் பண்ணி பல ப்ரமோஷன் கம்பெனியினூடாக முக்கியமான தலைவர்களையே கூட்டு போய் உட்கார வச்சு, முக்கியமான எழுத்தாளர்கள்லாம் கூட்டு போய் உட்கார வச்சு அவரை கேள்வி கேட்க வச்சு அவரை ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுஜீவியாக ஒரு இடத்துக்கு நகர்த்துறாங்க. ஓகே, நாமத்துவர் பேசுனதெல்லாம் ஆமா எல்லாருமே இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களே போய் உட்கார்ந்து பேசுனதெல்லாம் இருக்கு, கேள்வி கேட்டதெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே வேக வேகமாக நடக்குது. இது எல்லாமே ஒரு பக்கம் அவர் ரொம்ப பாப்புலரான ஆளா வர்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே காலகட்டத்தில் 1900 குறிப்பா 90களிலிருந்து 2011 இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பா 94-95க்கு பிறகு நிறைய பில்டிங்கை வந்து அந்த வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் அவர் வேக வேகமா கட்டுறாரு. நிறைய கட்டடங்கள்லாம் கட்டப்படுது. அதுக்கு அவருடைய புகழ் காரணமா இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க விகடன்ல பரப்புனான்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன முகாந்திரம், என்ன ரீதியான பொசிஷன் அவர் வச்சிருந்தாரு? ஓசோ மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அந்த மாதிரி பொசிஷன் வச்சிருந்தாரு. எப்படி இல்ல ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒரு மதவாதி அப்படின்னா இந்த ஃபேமஸ் வந்திருக்க முடியாது. அவர் வந்து பர்சனாலிட்டி டெவலப் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக மாறாரு. அதுக்கு இந்திய மரபுல, அதாவது வைதீக வேத மரபில் இருக்கக்கூடிய கூறுகளை எடுத்துக்கொண்டு தியானம், யோகம், ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ், ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஃப்ரீ ஆகிறது, வாழ்க்கையை கொண்டாடுவது, அத்தனைக்கும் ஆசைப்படுறது, இது மாதிரியான ஒரு குளோபலைசேஷன் கல்ச்சருக்குள்ள இருந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸா நடத்துறாரு. அதனாலதான் அவர் ஐடி கம்பெனில ரொம்ப ஃபேமஸா மாறுறாரு. ஐடி கம்பெனிகள், கல்லூரிகள், இது மாதிரியான பல இடங்கள்ல தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி 3 நாள் கோர்ஸு, 5 நாள் கோர்ஸு, 1 வார கோர்ஸ்னு நேரடியாகவே நாங்கள் ஃப்ரீயா கோர்ஸ் நடத்த தரேன்னு சொல்லி சில ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நிறைய பணம் வசூல் பண்றாங்க. இப்படி அவங்க ஒரு விதமான குளோபலைசேஷன் கலாச்சாரத்துக்குள்ள மனதை கொண்டாட்டமாக மாத்துறது, மனதிற்குள் வேலை பளு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேலை பளுவிலிருந்து இருந்து இலகுவாக்குறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக மாத்துறாங்க. இது வந்து அந்த கடந்த நீங்க 90களிலிருந்து 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் குறித்து நிறைய புத்தகம் வெளியே வந்திருக்கும். இந்த யூ கேன் வின் மாதிரியான புக்கெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர ஃபேமஸ். இது மாதிரி வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸை வந்து எல்லா கல்லூரிகளையும் நடத்துவாங்க. ஒரு புத்துணர்ச்சியா இருக்கிற இது ஐடி கம்பெனியில் நடத்தப்பட்டுச்சு. இந்த ஸ்பேஸை அவர் ரொம்ப சரியா பயன்படுத்தி காமன் ஆடியன்ஸ்கிட்ட பயங்கர பாப்புலரா மாறிடாது. இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ப்ரொமோஷன். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இன்னொரு விஷயங்கள் நடக்குது. அவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஆசிரமத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி
உள்ள வந்து இந்த தீர்த்த குண்டங்கள் மாதிரியான ஒரு நீர் நிலைகளை கட்டுறதுக்கு, பார்க்கிங் எல்லாம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 28,000 ஸ்கொயர் மீட்டர் வந்து நிலம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்தணும்னு அப்ரூவலை வந்து யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டியில போய் கேட்குறாங்க. இந்த ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் மலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, மலை பிரதேசங்களை ஒட்டி கட்டப்படக்கூடிய கட்டிடங்களுக்கு இந்த ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டிலேருந்து அப்ரூவல் வாங்கணும். சரி, இவங்க அப்ரூவல் கேட்குறாங்க, அந்த அப்ரூவலை கொடுக்கறதா முடியுமா முடியாதான்னு பார்க்கறதுக்காக ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பார்த்திபன்கிறவர் உள்ள போறாரு. அவர் உள்ள போய் பார்க்குறாரு, அந்த 28,000 ஸ்கொயர் மீட்டருக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அவர் கேட்குறாரு, நீங்கள் அப்ரூவலே இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஏற்கனவே அங்கே 68,000 ஸ்கொயர் மீட்டருக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே 94லேருந்து 2011 இடைப்பட்ட காலகட்டங்கள் நடக்குது. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பார்த்திபன் பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. எந்த விதமான அப்ரூவலுமே இல்லாமல் நீங்கள் இவ்வளோ கட்டடத்தை கட்டி வச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து கட்டடம் கட்ட போகிறேன்னு பர்மிஷன் கேட்குறீங்க, ஆனால் கட்டடத்தை ஏற்கனவே கட்டிட்டு வர இருக்கீங்க. இது எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருக்கு, மலையை ஒட்டி 170 மீட்டருக்குள்ளேயே இருக்கு. இந்த 500 மீட்டர் தாண்டி தான் வந்து வனப்பகுதியிலிருந்து சில கட்டடம் கட்டுறதுக்கான அனுமதிகள் இருக்கு. ரெண்டாவது, இந்த எந்த கட்டடத்துக்குமே நீங்க வந்து ஹில் ஏரியா அத்தாரிட்டி கன்சர்வேஷன் அத்தாரிட்டி நீங்க பர்மிஷனே வாங்கலன்னு சொல்லி அவர் ஒரு கடிதத்தை 19/1/2012 ஜக்கி வாசுதேவ் ஃபவுண்டேஷன் மேல இதெல்லாம் தடுக்கணும் நிறுத்தணும்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்புறாரு. அந்த கடிதம் கோர்ட்ல இருக்கு. இதெல்லாம் முறைகேடானது. அந்த கடிதத்தில் ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, 2011ஆம் ஆண்டு இந்த கட்டடங்கள் வந்ததனூடாக 87 முறை யானைக்கும் மனிதர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் உருவாயிருக்கு. இது யானையினுடைய வழித்தடம் அப்படின்னு சொல்லி அதுல ஆதாரப்பூர்வமாக எந்தெந்த தேதியில் யானைக்கும் மனிதர்களுக்கும் இடையில் அந்த பிரச்சனைகள் குறித்து ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாரு. யானைக்கும் மனுஷனுக்குமான பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யானை வந்து வனப்பகுதியில் இருக்கும். அது என்ன பண்ணா கீழே வரும்போது ரோடு போட்டு வச்சிருக்காங்க இவங்க ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு வழியில். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது ரோட்டை கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே வரக்கூடிய வாகனங்கள் வரக்கூடிய மனிதர்களோடு அதுக்கு முரண்பாடு ஏற்படும். விவசாய நிலங்களுக்குள்ள யானை வந்துடும். ஏன்னா இந்த இடமெல்லாம் ஆக்கிரமிச்சதுன்னா அது வேற ஒரு இடத்த நாடி போகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள வந்துடுது. ரெண்டாவது, குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள யானை வருது. ஏன்னா யானை அதனுடைய பகுதியை நீங்க இல்லாமல் செய்யும் போது அது வேற பகுதிக்குள்ள வரத்தான் செய்யும். ஸோ அப்போ இந்த பிரச்சனை குறித்து 87 விஷயத்தை வந்து லிஸ்ட் பண்ணி டேட் போட்டு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பார்த்திபன் சொல்றாரு, நீங்க பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு, சட்டத்துக்கு புறம்பாடுன்னு சொல்லி கடிதத்தை 19/1/2012 கரெக்டா அனுப்புறாரு. அந்த கடிதம் இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல இருக்கு. அது என்னாச்சு? அதான் அது என்ன நடக்குங்கிறதா இன்னைக்கு ட்விஸ்டே. அதுக்கு இன்னைக்கு வரக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் பயங்கர கனெக்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ என்ன நடக்குது? அதுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு இந்த விஷயம் போது டெபுட்டி டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் திருநாவுக்கரசு அவர் ஒரு கடிதத்தை அனுப்புறாரு. மேலே பார்த்திபன் ரேஞ்சர் சொன்ன எல்லாமே உண்மைதான், இது யானை வழித்தடம் தான் அப்படின்னு சொல்லி இந்த பில்டிங் எல்லாத்தையும் உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுத்தணும்னு சொல்லி டைரக்டர் லெவல்ல இருந்து டெப்டி டைரக்டர் நேரடியாகவே கடிதத்தை அனுப்புறாரு. இதுவும் அந்த விஷயங்கள் நடந்து ஒரு மாதத்துக்குள்ள நடக்குது. இது இத்தோட முடியல. இது மாதிரியான கட்டடங்கள்லாம் நீ கட்டணும்னா நீங்க ஏற்கனவே வந்து ஹில் ஏரியா அத்தாரிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டி இருந்து ஒரு பர்மிஷன் வாங்கினாலும் நீங்க வந்து டவுன் பிளானிங்ல இருந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும். நீங்க கட்டடம் கட்டுறதுக்கு எதுக்குமே நீங்க டவுன் பிளானிங்ல இருந்து அத்தாரிட்டியை வாங்கலன்னு சொல்லிட்டு 5/11/2012 இந்தியா தமிழ்நாடு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் கமிட்டி வந்து ஒரு அறிக்கை ஒரு கடிதம் அனுப்புது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து இல்லீகலானது, தவறானது, நீங்க கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி 5/11/2012 உடனடியாக நிறுத்த சொல்லி ஈசா ஃபவுண்டேஷனுக்கு கடிதம் அனுப்புறாங்க. டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போகுது. அதே சில மாசத்துல, அதாவது இது 5/11 அடுத்த ஒரு மாசத்துல 14/12/2012 இதை எல்லாத்தையும் லாக் பண்ணி சீல் பண்ணி டெமாலிஷ் பண்ணிருக்கோம். ஆஸ் பர் த செக்ஷன் 56 அண்ட் செக்ஷன் 85 ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 1917 படி அன்ஆத்தரைஸ்ட் இதெல்லாமே சொல்லி இதை இடிக்கணும், இதெல்லாம் சீல் பண்ணணும்னு சொல்லி நீங்க டவுன் பிளானிங்குடைய டைரக்டர் ஆஃபீஸ்ல இருந்து கடிதங்கள் போகுது. அப்போ ஏற்கனவே திருநாவுக்கரசு ஒரு லெட்டர் கொடுத்தாரு, அதாவது ஹில் ஏரியா அத்தாரிட்டிலேருந்து போகுது, டவுன் பிளானிங்லேருந்து போகுது, பார்த்திபன் ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு, எல்லாம் போகுது. இது எல்லாத்தோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த விஷயம்லாம் நடந்து 2 மாதங்கள் கழிச்சு 20/2/2013 கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கடிதம் போகுது ஈசா ஃபவுண்டேஷனுக்கு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் வாட்டரையும் ஸ்டாப் பண்ணிடுவோம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இல்லீகல் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்க. இதை எதையுமே ஒரு மதிக்கல. ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி கொடுத்த கடிதங்களை மதிக்கல, டவுன் அண்ட் பிளானிங் கண்ட்ரி டிபார்ட்மெண்ட் கொடுத்த கடிதங்களை மதிக்கல, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்த கடிதங்களை எது மதிக்கல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2012-13 12-13 பிகினிங்கில் நடக்குது, வேக வேகமாக நடக்குது. பல்வேறு வழக்குகள் அதுக்கு பிறகு பதியப்படுது. இது எதுக்குமே அவர் பொருட்படுத்திக்கல. ஓகே, அதுக்கு பிறகு ஜக்கி ஒரு பயங்கரமான ஸ்டண்ட் அடிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
வேக வேகமா ஆதி யோகி அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் தலையை அங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை திறக்கிறதுக்கு மோடியை கூப்பிடுறாரு. மோடி வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெர்ஷனே மாற்றப்படுது. இது எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுக்கப்படுது. கட்டி முடிக்கப்பட்ட பில்டிங்குக்கு எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுக்கப்படுது. 10 வருஷங்களுக்கு அப்ரூவல். ஆமா, டக்கு 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 டக்குன்னு நடக்குது. நீங்க சிஏஜி அறிக்கையிலேயே இதெல்லாம் தப்புன்னு மத்திய அரசாங்கம் சொன்ன விஷயங்களை மோடி வர்றாரு அப்படிங்கிறதுக்காக படிப்படியா நிறைய விஷயங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கப்படுது. இது எல்லாமே 2014 இருந்து வேகமா ப்ராசஸ் நடக்குது. 2012 ஒரு வருஷமா மாற்றுறாரு. 2013 லீகல் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது, வழக்குகள் போகுது. 2014 மோடி வந்துடுறாரு. மோடி வந்ததுக்கு பிறகு படிப்படியாக இவர் பண்ணிய எல்லா விதமான சட்ட முறைகேடுகளுக்கும், முறையில்லாமல் கட்டப்பட்ட வனப்பகுதி ஆக்கிரமிப்புக்கு எல்லாத்துக்கும் அப்ரூவல் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்படுது. பல அமைப்புகள் வந்து வழக்கெல்லாம் போட்டாங்க. அந்த வழக்கெல்லாம் இன்னும் முடிக்கப்படாமல் தான் இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், மோடி வந்ததுக்கு பிறகு தலைவன் ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறார். என்ன ஸ்டண்ட் அப்படின்னா, ஃப்ரீ தமிழ்நாடு டெம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு கேம்பெயினை உருவாக்குறாரு. ரைட்டு. இது யாரோட கேம்பெயின்? காலங்காலமா ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கேம்பெயின். ரைட். எச் ராஜா பேசுறத நீ ஏன் பேசுற? ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசுறது நீ ஏன் பேசுற? நீ தான் சாமியாராச்சே, நீ தான் ஆன்மீக குருவாச்சே, நீ தான் வந்து யோகா தியானம் மோட்சத்தை நோக்கி போற உனக்கு எதுக்கு கோயில் சொத்து? மோட்சத்தை நோக்கி நீ போற, உடலே தேவையில்லைன்னு நினைக்கிற, உடலை விட்டே மக்களை வந்து வெளியே கொண்டு வரணும், ஒரு பரமாத்மாவோடு ஜீவாத்மாவை இணைக்கணும்னு பேசக்கூடிய ஆள் நீ. உனக்கு எதுக்கு தமிழ்நாட்டு கோயில் சொத்து? சரி, ஃப்ரீ பண்ணணுன்னு ஃப்ரீ பண்ணி யார்கிட்ட கொடுக்க போற? ஏற்கனவே அது இந்துக்கள்கிட்ட தான் இருக்கு. வேலை செய்யற அறநிலையத்துறை வேலை செய்யற எல்லாருமே இந்துக்கள் தான். அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீங்க வந்து இந்து சட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்துக்களுக்கு தான் போஸ்டிங்கே கொடுக்கணும். 1925 அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு தான் எல்லா போஸ்டிங் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்துக்களால பராமரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கோயிலை ஃப்ரீ பண்ணி நீ சொல்லக்கூடிய இந்துக்கள் யாரு கொடுக்க போற? இந்த கேம்பெயின் அவர் பண்றாரு. நானே எடுத்துக்குவேன். அடுத்த தலைவர் ஒரு ஸ்கெட்சை போறாரு. இந்த ஸ்டெர்லைட்ல போராடுறவங்களாம் தீவிரவாதி அப்படிங்கிறாரு. நான் கேட்கிறேன், நீ யாரு? நீ யோகா சொல்லித்தர போற, நீ வாழ்க்கையினுடைய மோட்சத்தை சொல்லித்தர போறன்னு சொல்லிட்டு ஸ்டெர்லைட் ஆலையை வந்து எதிர்த்தாப்புல போராடுறவங்க நீ ஏன் தீவிரவாதிங்கிற? இப்படியெல்லாம் போராடிட்டே இருந்தால் தமிழ்நாடு சுடுகாடாயிரும். ஸ்டெர்லைட் வேணும், நம்ம வந்து இங்கே தயாரிக்கக்கூடிய ஸ்டெர்லைட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள்லாம் தேவை, மாசு கட்டுப்பாடு. நான் நினைக்கிறேன், நீ இயற்கையை ரசிக்கிறேன்னு சொல்கிற, மண்ணை பாதுகாக்கணும்னு சொல்கிற, நதியை பாதுகாக்கணும், மனிதர்களை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும்லாம் பேசுகிற. ஆனால் ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக அவர் பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய ஆசிரமம் இருக்கு இல்லையா, அங்கே வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில், அந்த ஆசிரமத்தை அப்படியே விட்டுருங்க. இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பக்கத்தில் நம்ம கவர்மெண்ட் கிட்ட பேசி ஒரு 100-200 ஏக்கர் அவருக்கு நம்ம இடத்த வாங்கி கொடுத்துருவோம். அவர் அங்கே வந்து எதை வேணா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போறாரு. சிவலிங்கம் வச்சுட்டு போறாரு, ஆதியோகி சிலை வச்சுட்டு போறாரு, அவருக்கு ஒரு சிலை வேணாலும் கூட அங்கே வச்சுட்டு போறாரு. ஆனா ஸ்டெர்லைட் ஆலை பக்கத்திலே அவர் வச்சுக்குவாரா? வைக்க மாட்டார்ல. அவருக்கு மட்டும் பொல்யூஷன் ஆகக்கூடாது. அவர் மலை அடிவாரத்தில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மலை சரிவின் அடிவாரத்தில் குழு என்ற பகுதியில் வனப்பகுதியை ஆக்கிரமித்து வனவிலங்குகள் வாழக்கூடிய பகுதியில் உட்கார்ந்துக்கிட்டு நீ ஈஷா மடம் கட்டி நீ வந்து அங்க வந்து பிரம்மாண்டமா ஸ்பீக்கர் லைட் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ சிவராத்திரி கொண்டாடுவ. மோடி வருவாரு, குடியரசுத் தலைவர் வருவாங்க, நடிகைலாம் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. 21 மீடியால நீ பண்ற நவராத்திரி கொண்டாட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். நீ அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகள் எல்லாத்தையும் சவுண்ட் பொல்யூஷன் பண்ணுவேன். என்ன கத்து, என்ன ஆட்டம் ஒரு இரவு முழுக்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த வனப்பகுதி யாருடையது? யானைக்கும் புலிக்கும் சிங்கத்துக்கும் சிறு சிறு பூச்சிகளுக்கும் பறவைகளுக்கும் உரிய வனப்பகுதிக்குள்ள நீங்க ஸ்பீக்கரை வச்சுட்டு இவ்வளவு தட்டுறியே, நீ இயற்கையை பத்தி பேசலாமா? நீ ஸ்டெர்லைட்டை பத்தி பேசலாமா? இத்தோட நிக்கல 8 வழிச்சாலை போடலன்னா மாட்டு வண்டியில போவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. 8 வழிச்சாலைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ தான் ஸ்ட்ரெயிட்டா மேல பாயிண்ட் டு பாயிண்ட் தானே, ஃப்ரம் வெள்ளிங்கிரி டு பிரபஞ்சம் தானே. உங்களுக்கு எதுக்கு சாமி நீ 8 வழிச்சாலை? 8 வழிச்சாலைக்கு போராடுறவங்க நீ அசிங்கமா பேசுறேன். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, மோடி வந்ததுக்கு பிறகு அவருடைய சங்கர மடத்தினுடைய முகம், ஆர்எஸ்எஸ் முகம் வெளியே வருது. அதனாலதான் தமிழ்நாட்டு கோயில்களை கை வைக்கிறாரு. இது ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய கேம்பெயின், பல வருஷமா பண்ணிட்டு இருக்கான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் ஆர்எஸ்எஸ் தனக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதனுடைய ஒரு முக்கியமான திட்டம் தான் ராமர் கோயில். ராமர் கோயில் ஒரு ட்ரஸ்டா மாத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வைணவ கோயில்களையும் ட்ரஸ்டா மாத்தி அந்த ட்ரஸ்ட் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன். அவங்களுக்கு வந்து இந்து மதத்தினுடைய மையமாக அயோத்தியை மாத்தணும், அங்க ஒரு காலையில ஒரு ஆர்டர் போட்டா எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க ஒரு ஒர்க் பண்றாங்க. அதுக்கு வேலை பார்க்கறது தான் ஜக்கி வாசுதேவ் பேசுறாரு. மோடி வந்ததுக்கு பிறகு அவருடைய எல்லா இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு அப்ரூவலை வாங்கிட்டு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தை பண்றாரு. இதுக்கு நடுவில் தான் மரம் நடுறது, நதிநீர் இணைப்பு, மரம் நடுற மாதிரியான ஒரு
ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் எதுவுமே நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல மரக்கன்றுலாம் கொடுத்து அனுப்பிச்சிடாங்க, ஈஸியா போட்டுலாம் வந்திருக்கும். அதாவது 42 ரூபா கொடுங்க ஒரு ஆள், ஒரு மரக்கன்று எடுத்து நாங்கள் காவேரி நதி முழுக்க அந்த ஓரம் முழுக்க நாங்கள் வந்து மரம் நட்டுறோன்னு சொல்லி 10,626 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க. ஓ, அந்த 10,000 கோடி எங்க ரஜான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. நீ எத்தனை மரத்தை நட்டின? காவேரியிலிருந்து தலைக்காவேரியிலிருந்து நம்ம வந்து நடந்தே போய் பார்ப்போமே, இது வரைக்கும் நீ எத்தனை மரத்தை நட்டிருக்க, எத்தனை மரத்தை நீ பாதுகாத்திருக்க? ஒன்றும் பண்ண. காவேரி காலின்னு சொல்லிட்டு நீ கர்நாடகாவிலிருந்து வந்த அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழனுடைய பணத்தையும் வசூல் பண்ணி சாப்பிட்டுட்டேன். அங்கே கர்நாடகா மக்களோட பணத்தையும் வசூல் பண்ணி சாப்பிட்டேன். இது மட்டும் இல்லை, சேவ் சாயில் இப்போ நதியை காப்பாற்றி முடிச்சுட்டாரு அவர். அடுத்து சேவ் சாயில் எங்க லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு பைக்லயே வந்தா சேவ் சாயில் பண்ணிடலாமா? BMW பைக்கு அப்படியே படுத்துருப்பாரு, பார்த்தீங்கன்னா டயர்டா இருக்கு, BMW பைக்கு, ஜூஸ் குடிப்பாரு. இது எவ்வளோ ஒரு கார்பரேட் திருட்டுத்தனங்கள். இது மாதிரி பல விஷயங்களை அவர் தொடர்ச்சியா பண்ணாரு. ரேலி ஃபார் ரிவர்ஸ் சொல்லிட்டு ஒரு ரேலி பண்ணாரு. இதெல்லாமே அவர் தொடர்ச்சியா ஒன்னொன்னா பண்ணி அவர் ஒரு பெரிய கார்பரேட்டா எஸ்டாப்ளிஷ் ஆகி பிஜேபி RSSோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போலி. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து உள்ள ஆசிரம ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, சூசைட் நடந்துகிட்டு இருக்கு, ரேப் நடந்துகிட்டு இருக்கு, கண்டது நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லாம உள்ள ஒரு பள்ளிக்கூடம் வேற, வேத பாடசாலை. அந்த வேத பாடசாலையை அப்ரூவலே வாங்கல. உள்ள ஒரு ஸ்கூல் கட்டுறீங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கணும், டவுன் அண்ட் பிளானிங்ல அப்ரூவல் வாங்கணும், நீங்க வந்து லோக்கல்ல அப்ரூவல் வாங்கணும். யாரோ ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு நீ ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு அங்க இருக்க 2 பிள்ளைங்க இப்போ செத்து போயிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஸோ அப்போ தொடர்ச்சியாக அவர் மேல நில அபகரிப்பு வழக்குகள் இருக்கு. இந்தியாவினுடைய வனப்பகுதியை சுரண்டுன ஒரு குற்றவாளி அவர், ஆதாரப்பூர்வமா இருக்கு. மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அப்ரூவல் கொடுத்துட்டீங்க, நீங்க எல்லாத்தையும் சைன் பண்ணி லீகலைஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்ண தப்பெல்லாம் மறைக்கப்பட்டுறாதல்ல. இப்போ அவர் போய் யாராவது ஒரு பிபிசியில் ஒருத்தர் இன்டர்வியூ பண்றாரு, கோவப்படுறாரு. ஒரு கல்லூரி மாணவன் கேள்வி கேட்கறான், பயங்கர கோவப்படுறாரு. நீ தான் ஞானியாச்சே, முற்றும் துறந்தவனாச்சே, டைரக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பிரபஞ்சத்தோட பேசக்கூடிய ஆளாச்சே, உனக்கு ஏன் கோவம் வருது? ஆசிரமத்தினுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு, இப்படி பண்ணப்பட்டிருக்கு, யானை வழித்தடன்னு சொல்லும்போது ஏன் பதட்டமாகறேன் நான் கேட்கிறேன். இயற்கையை ரசிக்கிறேன், நான் பாம்போட விளையாடுவேன், நான் யானையோட விளையாடுவேன், எல்லா கதையும் சொல்றாருல்ல. இவ்வளோ கதை சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய பாதம் போட்டோ எடுத்து விட்டா 3,500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்க ஜக்கி ஆசிரமத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து 2010-11 உள்ள போயிருக்கேன். எக்கச்சக்கமான ஒரு செலவு, அதாவது ஒரு கார்பரேட் செட்டப். அது நீங்க இந்த சிவராத்திரிக்கு நீங்க லட்சக்கணக்கில் காசு வசூல் பண்றாங்க. நீங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோல போய் உட்கார்ந்துருக்கணும்னா 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் இருக்கு. ஜக்கியை நேரா பாக்குறது, அவர் ஆடுறது அப்படி நேரா பாக்குறது, அதுல இருந்து 500 ரூபா வரைக்கும் டிக்கெட். இதே ஒரு போலித்தனம் இல்லையா? 1 லட்சம் ரூபா கொடுத்தா ஆன்மீகத்தை பக்கத்துல பார்க்க முடியும், 500 ரூபா இருந்தா நீ பின்னாடி தான் போக முடியும் அப்படின்னா இது ஆன்மீகம் கிடையாது, இது பிசினஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வச்சிருப்பாரு, ஃபோர்ஸ் அப்படி விடுறாரு. நான் என்ன கேட்கிறேன், இதை விட ஒரு ரொம்ப மோசமான ஆன்மீகத்தை கொச்சப்படுத்தக்கூடிய, இந்து மதத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய செயல் வேற ஒண்ணுமே கிடையாது. பணத்துக்காக இதை விற்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு, ஆன்மீகத்தை விற்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு, ஒரு சில விஷயங்களை வைக்கிறார். ஸோ அப்போ இவருடைய தொடர் குற்றம் இவர் மேல இருக்கு, எல்லா வகையிலுமே இருக்கு. இந்த எல்லா குற்றத்தினுடைய மையமா தான் இன்னைக்கு அந்த 2 பெண்களுடைய தந்தை வந்து தொடர் வழக்கில் போராடிக்கிட்டு இருக்காரு. அவருடைய போராட்டத்தின் மிகப்பெரிய வெற்றி எங்க வருது அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் கொடுத்த உத்தரவு. ஆனா அந்த உத்தரவையும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா போய் சுப்ரீம் கோர்ட்ல உட்கார்ந்து அங்க வந்து பல பாலிடிக்ஸ்களை பண்ணி உள்ள போலீஸ் போக முடியாத அளவுக்கு தடை உங்களால வாங்க முடியுது. அப்படின்னா இதெல்லாமே RSS, சங்கர மடம், பிஜேபி இவங்கெல்லாம் சேர்ந்து ஜக்கியை தமிழ்நாட்டில் ஒரு ப்ராஜெக்டா இறக்கி விட்டு வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாடு ஒரு பெரியாரின் மண், இது ஒரு பகுத்தறிவு மண். இங்க திருட்டுத்தனம் பண்ண முடியாது, ஆன்மீகத்தின் பேரால திருட்டுத்தனம் பண்ண முடியாது. இங்க ஆன்மீகவாதிகள் நிறைந்து வாழ்ந்திருக்காங்க, வாழாமல்லாம் இல்லை. பக்தி மார்க்கத்தை பரப்பியிருக்காங்க. இங்கிருந்தா பக்தி மார்க்கம் வடக்கு நோக்கி போயிருக்கு, மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை. ஆனா அதை வச்சு வியாபாரம் பண்ணி அதிகாரத்தில் உட்காரலாம்னு நினைக்கக்கூடியவனுக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. தமிழ்நாடு ஒருபோதும் நீ ஆன்மீகத்தை பேசி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறவனுக்கு இடம் கிடையாது. ஆன்மீகத்தை பேசி மக்களுக்கு சேவை வேணா செய்யலாம், ஆன்மீகத்தை பேசி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த மண் ஒருபோதும் சகிச்சுக்காது. இப்படிப்பட்ட மண்ணில் ஜக்கி மாதிரியான ஒரு ஆளை கொண்டு இறக்கி விட்டு ஒரு பிரச்சாரங்களை பண்ணி தியான யோகாங்கிற பேர்ல தமிழ்நாட்டு இளைஞர்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய பலவீனங்களை வந்து குடும்ப சிக்கல்களை, பலவீனங்களை, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை பயன்படுத்தி ஒரு ஆக்கிரமிப்பு வேலையை ஒரு தொடர்ச்சியா செய்யறாரு. இதை ஒருபோதும் விடாது. திரும்பவும் சொல்றோம், தமிழ்நாடு ஒரு பகுத்தறிவு மண். இங்க ஆன்மீகம் எந்த சுயநல விஷயத்துக்கும் பயன்படுத்த இந்த மண் அக்செப்ட் பண்ணாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா தந்தை பெரியார இங்க இருக்கக்கூடிய
கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்புவாங்க. நீங்க வந்து கடவுள் இப்போ நீங்க வந்து சமீபத்தில் ஒரு படத்துல கூட வந்து சாமிக்கு பூ வைக்கும்போது பெரியாருக்கும் பூ போடுற ஒரு சீன் வருது இல்லையா? இது என்ன, ஆன்மீகவாதியா கூட இருக்கலாம், ஆனா மதவாதியா தமிழ்நாட்டில் நீங்க ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதை தமிழ்நாடு இந்த மண் ஒருபோதும் சகிச்சுக்காது. ஆன்மீகம் என்பதே என்னன்னா கடவுளை மற மனிதனை நினை. மனிதன் தான் ஆன்மீகத்தினுடைய உச்சமா பார்க்கப்படுது. அதுதான் பெரியார் சொல்றாரு. ஓகேங்களா? நீங்க பெரியார் மண்ணில் நின்றுக்கிட்டு ஜக்கி வாசுதேவ் மாதிரியான ஆட்கள் இந்த போலியான ஆன்மீகத்தை பரப்பி இங்க ஒரு மதவாத அரசியலை விளை வச்சிட முடியும்னு நினைக்கிறது ஒருபோதும் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மண் தொடர்ச்சியா ரெசிஸ்ட் பண்ணி ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுத்துருக்கலாம், ஆனா திரும்பவும் ஒரு நாள் ஜக்கி வசமாக மாட்டுவார். அன்னைக்கு மாட்டும் போது இந்த 2 பெண்கள் மட்டும் கிடையாது, அவங்க மனைவி எப்படி செத்தாங்க, மர்மமான முறையில் எப்படி அவங்க வந்து மாயமானாங்க, அதிலிருந்து விசாரணை துவங்கப்படும். கண்டிப்பா ஜக்கி ஒரு நாள் மாட்டுவார். அந்த ஈசா ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய பல ரகசியமான விஷயங்கள் கண்டிப்பாக வெளியே வரும் ஒரு நாள். இவ்வளவு ஆதாரங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் சொல்றீங்க, ஆனா ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியல? அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியாததுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இந்துத்துவ லாபி தான். ரைட். நம்மகிட்ட எவ்வளோ ஆதாரங்கள் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கோர்ட்டே இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கலாமா, உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. ஸோ அப்போ மனித உயிர்களை விட சனாதனம்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இந்து மதம் ரொம்ப முக்கியமானதாக உச்சநீதிமன்றமே நினைக்குது. லட்டை வச்சு இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் பண்ண முடியுது இல்லைங்க. பஞ்சாமிரத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் பண்ண முயற்சி நடக்குது இல்லைங்க. அது மக்கள்கிட்ட எடுபடு அப்படின்னு ஒரு பொது புத்தியில் ஒரு பதட்டத்தை கிளப்ப முடியுதில்ல. இந்த மனநிலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த மனநிலையை ஆர்எஸ்எஸ் பிஜேபி சரிவர பயன்படுத்திக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக ஒரு அதிகார மட்டத்தை அதை கட்டி அமைச்சுக்கிட்டே இருக்கு. சில நேரங்களில் மக்கள் இது மாதிரியான பதட்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டக்கூடாது அப்படின்னு அரசாங்கங்கள் நினைக்கும். அந்த நேரத்தில் அரசாங்கம் சில நேரத்தில் ரொம்ப நிதானத்தை, மாநில அரசாங்கத்தை சொல்ல நிதானமாக இருந்தால் செயல்பட்டு ஆகணும். ஏன்னா இவங்க எந்த பொய் கேம்பெயின் வேணாலும் கட்டி அமைச்சிருவாங்க. அதை முறியடிக்கக்கூடிய பலம் தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இருக்கு, தமிழ்நாட்டினுடைய பகுத்தறிவு இயக்கங்களுக்கு இருக்கு. இருந்தும் நாம் நிதானமாக தான் செயல்பட வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இது வந்து முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி தான், ரொம்ப கவனமாக தான் எடுக்கணும். இது மாதிரியான முள் நம்மளுடைய உடை மீது குத்தப்படும் போது ரொம்ப கவனமாகத்தான் நம்ம அதை கையாள வேண்டும். அதனால அரசாங்கம் சில விஷயத்தை வந்து ரொம்ப கவனமாக தான் கையாண்டுட்டு இருக்கு. ஜக்கி விஷயத்துல நீங்கள் வந்து எடுத்த கவுத்தன்னு இதை செஞ்சிட முடியாது. ஏன்னா இவங்களுடைய பவர் லாபி அப்படிங்கிறது பெரிய லாபி. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கங்களோ திராவிட கட்சிகளையோ ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சி, இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு இவங்க ஒரு பெரிய கேம்பெயினை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேம்பெயினுடைய ஒரு பார்ட்டை அதை மாற்றிடுவாங்க. ஸோ அப்போ மக்கள்கிட்ட சில விஷயத்த ரொம்ப கவனமாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். மக்களுடைய உணர்வுகளையும் அவங்களுடைய பல்ஸையும் புரிஞ்சு தான் சில விஷயத்த அரசாங்கம் செய்ய முடியும். எடுத்தவங்க தான் செய்ய முடியாதனால தான் இவ்வளோ ஒரு பொறுமையாகவும் சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த நடைமுறையை அரசாங்கம் துரிதமாக செஞ்சுது. ஹைகோர்ட் ஆர்டர் வரும்போது பட்டுன்னு அவங்க உள்ளே வந்து போலீஸை இறக்கி அவங்க இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கும் போது உச்சநீதிமன்றம் ஒரு தடையை போட்டு திருப்பி அவங்களுடைய கையை ஓங்குறாங்க. ஸோ இப்போ இந்த நேரத்தில் மக்களுடைய ஆதரவு, இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிய அம்பேத்கர் இயக்கங்களுடைய ஆதரவு, இடதுசாரி இயக்கங்களுடைய ஆதரவு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆதரவோடு தான் இந்த ஜக்கி மாதிரியான ஆட்களை அம்பலப்படுத்துறதுக்கான வேலைகள் தொடர்ச்சியாக வந்து செய்ய முடியும். ரைட். பல்வேறு தரவுகளை முன் வச்சு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கீங்க. என்ன நடக்குது அப்படின்றது பொறுத்தது பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சந்தோஷ்.